செய்தார். நான் நம்புகிறேன் நம்முடைய எல்லாருடைய காத்திருப்புகளையும் கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் நெடுநாளாய் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் காத்திருந்து காத்திருந்து நீங்கள் கர்த்தரிடத்தில் தேடி போய் இப்பொழுது சோர்ந்து போய் நான் இனி போக மாட்டேன், நான் இனி அந்த காரியத்தை குறித்து கேட்க மாட்டேன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் நீங்க போகலாத சமயத்திலே கர்த்தரே வந்து உங்களுடைய நெடுநாள் காத்திருப்பை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். உங்க பிள்ளையை குறித்து நீங்கள் காத்திருக்கிற காரியம் ஆச்சரியமாய் நடக்கும். உங்க குடும்பத்தில் நீங்கள் காத்திருக்கிற காரியம் ஆச்சரியமாய் நடக்கும். நீங்கள் நெடுநாட்கள் சரீரத்திலே காத்திருக்கிற ஒரு அற்புதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய காத்திருப்பு வீணாகாது. இந்த 7 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த கடைசி நாள் கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே நிறைந்திருக்கிறது. ஆவியானவர் இந்த இடத்திலே உலாவுகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய பக்கத்தில் வந்து சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய காத்திருப்பு வீணாய் போகாது, உன்னை காத்திருப்பு வீணாய் போகாது. நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை அலங்கரிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் அநேகருக்கு முன்பாய் உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். இந்த சூழ்நிலை மாறும், இந்த இடம் மாறும், இந்த சிச்சுவேஷன் மாறும். கர்த்தர் இந்த இடத்திலிருந்து சீக்கிரமாய் உங்களை கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 38 வருடமாய் ஒரு இடத்திலே முடங்கி போய் கிடந்த அந்த மனுஷனை எழுந்து நீ நட என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னை நான் நடக்க பண்ணுவேன், படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணுவேன். ஓ ஹalleluya! இந்த இடத்தை விட்டு கர்த்தர் அநேகரை எடுத்துக்கொண்டு நடக்க பண்ணுகிற நாள் சீக்கிரமாய் வரும். அந்த மனிதனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டது போல உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்பட வைக்க போக